அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 6th டிசம்பர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நேற்றோட கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்னங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? முக்கியமாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட்ல இந்த பேலன்ஸ்க்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த இடத்துல வந்து ஒரு அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடக்கணும். தட் மீன் அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை நடக்கணும். அப்படி நடக்க முடியல அப்படின்னா இந்த லோவெல்லாம் மார்க்கெட் டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த லோ வைக்க என்ன பண்ணாங்க மார்க்கெட்டு? ஓப்பன் இன்னும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்தாங்க. ஓப்பன் கொடுத்துட்டு போக முடியல. அழகாக வந்து சேம் பிளேஸில் பேலன்ஸ் பண்ணிட்டு தென் ஆடியோ லுக் பேக் நல்ல ஒரு ரேலி இப்படி போயிட்டு அழகாக இன்னைக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்ல பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன எப்பயுமே இந்த ஒரு எக்ஸிஸ்டிங் டேவோட ப்ரொஃபைல மார்க்கெட் உடைச்சதுன்னா நமக்கு என்ன வேணும்? ஒன் டைம் ஃப்ரேம் வேணும். அது இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலி இன்னைக்கு ஒன்றும் பெருசாக அது ஒரே ஒரு பீரியட் மட்டும் தான் நமக்கு ஒரு ஒரு ஸ்பைக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் நாட் ஏ கான்ஃபிடன்ஸ் பை. ஏன்னா அது அப்புறம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கான்டெக்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டிலையும் இந்த ஹை வந்து கிளியர் ஆக மாட்டேதுன்னு பேசணும். இப்போ இந்த ஹை வந்து மார்க்கெட் கிளியர் ஆகணும். கிளியர் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க இந்த லோக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை லோக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்தாங்க. இந்த லோ வைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அழகாக போய் ஹைக்கு மேலே பேலன்ஸ் பண்ணாங்க. ஆனால் போக முடியல, ஃபர்தராக போக முடியாது. திரும்ப என்ன பண்ணாங்க? திரும்ப வந்தாங்க. திரும்ப இந்த இடத்துக்கு லோக்கு வந்துட்டு ஸோ ஒரு ஸ்பைக், 2 ஸ்பைக் தான் கிடைச்சதே தவிர ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ரிதம் மூவ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பைரி டேக்கான ஒரு ஸ்பைக்காக தான் எடுத்துக்கலாம். இந்த டேல வந்து மோஸ்ட்லி வந்து 2 நாளும் பேலன்ஸ் டேவாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய புட் செல்லரையும் இங்கே இருக்கக்கூடிய கால் செல்லரையும் ஸ்பைக் அடித்து காலி பண்ணிட்டு திரும்ப ரேஞ்சிலே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் எடுத்து எங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு? மார்க்கெட் எடுத்து இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த க்ளோஸ்க்கு இருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. கான்டெக்ட் பிரகாரம் நம்ம போகும்போது எப்பயுமே அந்த ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம் இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிலையும் நேற்று அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு மேலே நமக்கு அக்செப்டன்ஸ் வேணும். ஸோ அக்செப்டன்ஸாக இந்த ப்ரொஃபைல் இருக்குது. பட் இதிலேருந்து அவங்க மூவ் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் இந்த ரேஞ்சுக்குள்ளே பேலன்ஸும் பண்ண சான்சஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு 3 அப்ரோச்சாக வந்து நேற்று நம்ம அது ஃபைனலாக சொல்லியிருந்தோம் அந்த க்ளோஸ் ஆகும்போது. லெட்ஸ் see. ஓகே, ஸோ கான்டெக்ட் பிரகாரம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் ட்ரேடிங் சைடில். ஸோ நவ் வி கோ ஃபார் டுடே கான்டெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி கான்டெக்ட். ஸோ மந்த்லி கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட்டில் நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். எதிர்பார்த்தது நடந்தது இந்த ஹை வந்து மார்க்கெட் கிளியர் ஆகணுன்றது பேசிட்டு இருந்தோம். நேற்று கிளியர் பண்ண முடியல, ஸ்ட்ரகிளாக இருந்தது. இன்னைக்கு வந்து எதிர்பார்த்து நடந்தது. ஆனால் எங்கே நடந்தது? இந்த பர்டிகுலர் டேவோடைய இந்த ப்ரொஃபைலில் ஆல்மோஸ்ட் லோ வைக்க வந்து போனாங்க. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? மார்க்கெட் இந்த ஒன் டைம் ஃப்ரேம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த கண்டினியூஸாக இந்த ஒன் டைம் ஃப்ரேம் இருந்தது. இப்போ என்ன அது டிஸ்டர்ப் ஒன் டைம் ஃப்ரேம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் சைட் வேஸ் எடுக்கிறாங்க மார்க்கெட்டு அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் மந்த்லி ப்ரொஃபைல் ஆஃப் நிஃப்டி. நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் மந்தோடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கண்டினியூஸ் ஆக்ஷனாக அவங்களால இருக்க முடியல, திரும்பவும் வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 2 பக்கமும் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் இந்த ஹையை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த ஹையை கிளியர் பண்ணி அவ்வளோதான். அவங்க மூவ்மெண்ட்டு அவ்வளோதான் இருக்குது. 2 பக்கமும் வச்சுருக்கேன். ஸோ பார்ட்டிசிபென்ட் டீட்டெயில்ஸை பார்க்கணும். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக இன்னைக்கு இருந்திருக்குன்றது பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த பர்டிகுலர் பிளேஸ் 25,000க்கு போகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் நல்ல ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. இடம் போட்டு ட்ரை பண்ணுறாங்க, ரிஜெக்ஷன் ஆகுது. மேபி இன்னைக்கு எக்ஸ்பைரி
அதனால் அவங்க ப்ளே பண்ணியிருக்கலாம். டாமினேட்டட் ட்ரேடர்ஸ் வந்து லெவல்ஸ் மூவ் பண்ணாமல் இருக்கலாம். மேபி நாளைக்கு வந்து அது கண்டினியூஸ் ஆக்ஷனாக நாளைக்கு இருக்கான்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதுதான் மந்த்லி ப்ரொஃபைல். இது நோ கோ ஃபார் வீக்லி ப்ரொஃபைல். ஸோ வீக்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் வீக்லி ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த வீக் வந்து நல்ல அழகாக ஒன் டைம் ஃப்ரேம் போயிருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. தேவையானப்போ லுக் பேக் வந்திருக்காங்க. லுக் பேக் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக இல்லை. பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடமும் இந்த இடம் பாருங்கள், இந்த இடமும் இந்த இடம் பாருங்கள். ஸோ நாளைக்கு திரும்பவும் இந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ வீக்லி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஆனால் ட்ரெண்டியாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இங்கே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா 53,000 கீழே அவங்க வரவே கூடாது. புரியுங்களா? அப்போ 53,000க்கு கீழே வராமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு மேபி ரேஞ்சாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க டார்கெட்டுக்கு போகலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த 53,000க்கு கீழே வரவே கூடாது அப்படின்ற அந்த கிளாரிட்டி மட்டும் கிடைக்குது. ஸோ ஒரே இன்ஃபர்மேஷன் 53,000க்கு கீழே மார்க்கெட் வரக்கூடாது அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும். அப்போ தான் இந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இது வந்து நம்ம வைக் ஆஃப் மெத்தடில் நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ரேலி ஸ்டாப் ஆயிருக்கு. ஃபர்தர் மூவ் இருக்கான்னு பார்ப்போம். நிஃப்டி ப்ரீவியஸ் மந்தோட லெவலுக்கு மேலே ப்ராப்பராக, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலே இருந்தாலும் டெஸ்டிங் வந்து 24,400க்கு டெஸ்ட் வந்துட்டு தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிட்ட 24,500க்கும் 25,000க்கும் நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படிதான் வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது தெரியுது. பட் வி நீட் ப்ராப்பர் இன்னொரு புல் பேக் எடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்க டார்கெட் ரீச் பண்ணுவாங்களா அப்படின்றது. பட் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ டெவலப்பிங் ஸ்டேஜை பற்றியான ஒரு செஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீக்கில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி வந்து அந்த பெல்கவ் டெவலப் வச்சுட்டு நம்ம வந்து அந்த 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் பீட்டர் ஸ்டேட்லிமேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட பண்ணால் நாங்கள் வந்து ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோங்க. மோஸ்ட்லி அதில் எல்லாமே எங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? எல்லா மெத்தடுமே அதில் இன்பில்டாகவே கவர் ஆகிறதுனால நாங்கள் அதை செப்பரேட்டாக பார்க்க மாட்டோம். பட் வில் எக்ஸ்பிளைன் இன் தி கான்செப்ட் ஆஸ் சம் ஆஃப் பீப்புள் ஆர் ரெக்வஸ்டட். அது பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ நோ கோ ஃபார் டெய்லி ப்ரொஃபைல். ஸோ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு டெய்லி ப்ரொஃபைலை பார்க்கும்போது ஒன் டைம் ஃப்ரேம் இருக்குது. மார்க்கெட்டில் ஒன் டைம் ஃப்ரேம் ஸ்டில் இருக்கு. ஒன் டைம் ஃப்ரேம் ஸ்டில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லோவாக மார்க்கெட் வந்துருக்காங்க. அவங்களால ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாத ரீட்ரேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. போன பிறகும் அவங்களால என்ன பண்ணாங்க, ரேலி கண்டினியூ பண்ணாமல் திரும்ப ரீட்ரேஸ்க்கு வந்தாங்க. ஸோ இது மல்டிபிள் டைம் ரீட்ரேஸ் வந்தது கொஞ்சம் ஆக்ஷன் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஸ்லைட் வீக்னஸ் ஆகிறது தெரியுது. ஓகே, அப்போ இது வந்து நாளைக்கு உடைய ரேஞ்ச் கொஞ்சம் பார்க்கணும். மேபி இவங்க வந்து போதும்னு நினச்சிட்டு ரிட்டர்ன் வர போகிறாங்களா, ரிட்டர்ன் வந்து அகெயின் தே கோயிங் டு டெஸ்ட் திஸ் லெவல் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்னும் டீட்டெயில்டாக கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? நிஃப்டி லோ கான்ஃபிடன்ஸ் பை பண்ணிட்டு போகிறாங்க, திரும்ப லோ கான்ஃபிடன்ஸ் பை வந்துட்டு போகிறாங்க, திரும்ப இது நல்லா. அப்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸில் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன்ஸ்க்கு அப்புறம் போயிருக்கிறதுனால இந்த இடத்துல புல் பேக் எடுத்தது கரெக்டு. பட் அந்த புல் பேக்கோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இல்லை. ஏன்னா மேபி லாஸ்ட் பீரியடில் வந்து ஸ்பைக்காக வந்து போயிருக்கேன். மேபி அந்த எக்ஸ்பைரியால் நிறைய வேலட்டைலாக இருக்கும், அதனால் இருக்கலாம். அதனால் இந்த எல் அண்ட் எம் பீரியடை கன்சிடர் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா, எல் அண்ட் எம் பீரியடை கன்சிடர் பண்ணாமல் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸை நாளைக்கு என்ன பண்ணுறது, மார்க்கெட் கிளியர் பண்ண நான் வந்து ஒமிட் பண்ணுறேன். எல் அண்ட் எம் ஒமிட் பண்ணுற எக்ஸ்பீரியால் ஒமிட் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துக்கு கீழே, அப்போ அந்த இடம் எங்கே தான் இருக்குது, 24,700 and 24,700 அந்த ரேஞ்ச் பின் 24,650 அதுக்கு மேலே இங்கே வந்து 24,750 இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டு கீழே வரக்கூடாது. ஸோ நாளைக்கு மேபி இங்கே பேலன்ஸ் பண்ணிட்டு திரும்ப அவங்க வந்து ஸ்பைக் போகலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஃபவுண்டேஷன் பண்ணதால் எது வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எப்பயுமே நான் வந்து மார்க்கெட்டில் ஹெட்ஜோட போங்க, யூ ஆல்வேஸ் கோ வித் ஹெட்ஜ். ஓகேங்களா? பாருங்க, ஹெட்ஜோட போங்க. என்ன நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுங்க பாருங்க, இந்த லோ கான்டெக்ட் இருக்குது, இந்த லோ கான்டெக்ட் நிற்கலாம். பட் இதை தாண்டி போகும்போது தான் நமக்கு வந்து
கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. அப்போ அது வரைக்கும் இங்கே ஓப்பன் பண்ண மார்க்கெட் இந்த இவ்வளோ தூரம் வரும்போது எப்படி இருக்கும், ஒரு 300 பாயிண்ட் கீழே வரும்போது உங்களுக்கு பதட்டம். அதுக்காக தான் ஹெஜ்ஜில் இருக்குது. ஹெஜ்ஜில் இருக்கும்போது வெயிட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அகைன் என்ன ரீக்ளைம் ஆகும். சிமிலர்லி இங்கே நிஃப்டியும் பாருங்க, பொசிஷன் இன்னைக்கு எக்ஸ்பைரி பொசிஷன் நீங்கள் ஹெஜ் இல்லாமல் இருந்தானா மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வரும்போது பதட்டமாக இருக்கும். ஹெஜ்ஜில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த மூவ் கிடைக்குது. ஆனால் நீங்கள் ப்ராப்பர் ஹெஜ்ஜில் இல்லைன்னா உங்களை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நவ் வி கோ ஃபார் டீடைல்டு கான்டெக்ஸ்ட். அப்போ டீடைல்டு கான்டெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி வைக் ஆஃப் மெத்தடை கிராஸ் செக் பண்ணிடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்னிங்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ், மார்க்கெட் ப்ராக்டிஸ் மாதிரி. ஒரு ட்ரேடர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டுமே நல்லா லேர்ன் பண்ணால் போதும். அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அட்வொகேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்களான்னு கேட்குறோம்ல, அதே மாதிரி தான். ஒரு அட்வொகேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதோடைய மார்க்கெட்டோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ வில் see here comparing the Wyckoff schematic. வைக்கஃபோட ஸ்கிமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இது ஏன் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் பழகுனதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். செல்லிங் கிளைமேக்ஸ், செல்லிங் கிளைமேக்ஸ், செகண்டரி டெஸ்ட், செகண்டரி டெஸ்ட், ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். இப்போ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு அழகாக இந்த இடத்துல ரீட்ரேஸ் வந்துட்டு டெஸ்ட் டிமாண்டில் டெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இந்த ஹையை நேற்று கிளியர் பண்ணதால பர்ஃபெக்ட்னும், அதையே இன்னைக்கு என்ன பண்ணாங்க, புல் பேக் லோவில் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் லோ கான்ஃபிடன்ஸ் பையிங்காக மார்க்கெட் போனாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லோ வந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு வால்யூம் கொடுத்து ஸ்பைக் பண்ணுறாங்க, லோ ஒரு டக்குன்னு வால்யூம் கொடுத்து ஸ்பைக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல பண்ண கன்சால்டேஷன்ஸை அவங்களுடைய ஹார்வெஸ்டிங்கை அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்லிங் வந்தாலும் ஸ்பைக் அடிக்கிறாங்க. கவனிச்சிங்களா, இந்த இடம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்தாலும் ஸ்பைக் ஹெவி வால்யூமை இன்சர்ட் பண்ணுறாங்க பாருங்க. தெரியுதுங்களா, திரும்ப இங்கே வந்தோன்னா ஸ்பைக் போயிருப்பாங்க. அகைன் இந்த ஹை இந்த லோக்கு வந்தோன்னா அவங்க ஒரு ஸ்டெப்பாக வைக்கிறாங்க பாருங்க. அந்த லெவல் கரெக்டாக அவங்க வரும்போது அடிக்கிறாங்க. திரும்ப மேலே போச்சு, திரும்ப இந்த இடத்துக்கு திரும்ப ஈவினிங் ஸ்பைக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குன்றதுக்கான ரெஃபரன்ஸு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு செல்லிங் டைல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்போ கட்டாயம் சென்டிமெண்ட்டாக இந்த ரெஃபரன்ஸ்லாம் ஆக்டிவேட்டாக இருக்கும். பட் இங்கே கொடுத்த செல்லிங்கை விட இப்போ பையிங் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கிளியர் ஆகும், அவங்க டார்கெட் ஆகும் இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ்லாம் பேங்க் நிஃப்டி ஒன்றுமே கிடையாது, டக்குன்னு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க மொத்தம் அவங்களுடைய மார்க்அப் ஸ்டேஜ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம வேடிக்கை பார்க்குறவங்க மார்க்கெட் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகேவா, இதுதான் அந்த என்ன சொல்கிறாங்க, இலவங்காத்த பஞ்சு வந்து என்ன ஆகும்னா பஞ்சு வெடிச்சு அப்படியே பறந்துடும், அந்த மாதிரி ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. மார்க்கெட் ட்ரேடர்ஸும் அதே மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதே மாதிரி எத்தனை வாட்டி மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆனதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க பாருங்க. அப்போ எத்தனை வாட்டி நம்ம வந்து மார்க்கெட்டை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். ஸோ அப்போது ஒரு ட்ரெண்டு ஃபாலோவராக மார்க்கெட் ஃபாலோவராக இருக்குன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோடைய கூடவே அதர் தியரிஸோடு நீங்கள் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ட்ரேடு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இதுலேருந்து நமக்கு கிடைச்ச போகிற கோ ஃபார் கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் இன்ட்ராடே. இன்ட்ராடே கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸோடைய ப்ரொஃபைலாவது நம்ம வந்து எப்பயுமே பார்ப்போம், கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ 3 டேஸோட ப்ரொஃபைலை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹை வந்து
ஏன்னா இந்த ஹை இந்த ஹைக்கு மேலே தான் நம்ம மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணோம். இப்போ அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டில் திஸ் பையிங் டெயில் ஆக்டிவ் ரெஃபரன்ஸ், ஓகேங்களா. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆக்ஷன் வந்துட்டு அதை எப்படி நான் ஸ்லோவாக இப்படி மார்க்கெட் மேலே போகல, டே வந்துட்டு ஸ்பைக் வச்சுட்டு அப்படியே மேலே இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ், நியூ ஸ்மால் பேலன்ஸாக இருக்கும். இது நம்ம மென்டார்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸ்மால் பேலன்ஸ் கான்செப்ட். ஸோ பேலன்ஸ் அபோவில் மார்க்கெட் மூவ் ஆகும்போது டெஃபினட்டாக என்ன பண்ணணும், அந்த ஹையை வந்து கிளியர் பண்ணணும். அந்த ஹையை கிளியர் பண்ணியிருக்கு, திரும்பவும் அந்த லோக்கு வரக்கூடாது. அது வராமே இன்னைக்கு பார்த்துருக்காங்க டெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ அதனால் இந்த பேலன்ஸே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலோட பேலன்ஸ் தான். இந்த பேலன்ஸே வந்து ஒரு ப்ரொஃபைலோட நல்ல பேலன்ஸ் தான். அப்போது இந்த பேலன்ஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துனா நாளைக்கு ரேலி கண்டினியூ ஆகும். அப்படி பிலோவில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இப்படி எடுத்ததுன்னா டெஃபினட்டாக இந்த ரெஃபரன்ஸ்லாம் அதுக்கு இருக்கும். அப்போ மார்க்கெட்டு என்ன இருக்கு, உங்களுக்கு சைட் வேஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. எய்தர் சினாரியோ 1 ஆர் சினாரியோ 2க்கு நாளைக்கு சான்சஸ் இருக்குது. பர்ஃபெக்ட்டுங்களா? ஓகே, ஸோ நவ் வி கோ ஃபார் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட் லாஸ்ட் 3 டேஸோட இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 3 டேஸோட இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ 3 டேஸோட லோ ஃபுல்லாக மார்க்கெட் வந்துடும். அப்போ என்னங்க, இந்த ப்ரொஃபைலையும் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த லோவை மார்க்கெட் உடைக்கவே கூடாது, கிளியராக இருக்கணும். இந்த லோ உடைக்கவே கூடாது. ஓகேங்களா. இந்த சிங்கிள் பிரிண்ட்டை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணி விட்ருக்காங்க. லோ உடைக்கவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ், தென் இந்த புல் பேக் லோலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அக்செப்ட் ஆகலை. இந்த ஸ்ட்ரக்சர் மேலே போயிருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. இப்போ இந்த பர்டிகுலர் மூவை நாளைக்கு மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு ஃபர்தராக அப்சைடுக்கான இது. அது வரைக்கும் வழக்கம் போல் இந்த இடம், இந்த ஹை வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், இந்த லோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ், இந்த லோ ஒரு ரெஃபரன்ஸ், இதெல்லாம் இன்டர்டே ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். அப்புறம் டேவுடைய லோ ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சால்டேஷன் கொடுத்து தென் எய்தர் இந்த ஹையை கட் பண்ணி அவங்க டார்கெட்டுக்கு போகலாம். ஓகேங்களா. இது மாதிரி இருக்குது. டார்கெட் முடிச்சுட்டு அவங்க ஃபர்தராக என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு ஆப்ஷனில் தெரியும். இல்லை அப்படின்னா இந்த லோ உடைச்சாங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ரெடி பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஆல்ரெடி நம்ம அங்கே வீக்லி மந்தில் பார்த்தோம். ஸோ அப்ராக்சிமேட்லி 24,500 ரேஞ்ச் டு 25 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ஃபார்ம். ஸோ திஸ் ஆர் த சினாரியோஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், கிளாரிஃபை ஆகும். இது நிறைய நான் உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் வெபினார்ன்ற அந்த டாபிக் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ மை ரெக்வெஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட் ப்ராக்டிஸ் த்ரூ மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா. மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது வந்து நம்மளே மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து போகிறோம். ஓப்பன் ரிஸ்கில் ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஓப்பன் ரிஸ்கில் நம்ம எப்பவுமே போகக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. வில் சி ஆன் டுமாரோ.